ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு ஏற்படக்கூடாதா? அப்போ இந்த 5 நட்ஸுகளை ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே மாரடைப்பால் ஏராளமானோர் மரணம் அடைந்து வருகிறார்கள். ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பதுமே ஒரு முக்கியமான காரணியாகும். இந்த கொலஸ்ட்ராலை ஒருவர் கட்டுப்பாட்டில் வைத்து வந்தாலே மாரடைப்பின் அபாயத்தை தடுக்கலாம். ஆனால் தற்போது ஆரோக்கியமற்ற கொலஸ்ட்ரால் நிறைந்த ஜங்க் உணவுகளே நம்மை சுற்றி அதிகம் இருப்பதால் அப்படியான உணவுகளை அதிகம் சாப்பிட நேரிடுகிறது. இதன் விளைவாக உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரித்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவது என்பது சற்று கடினமான ஒன்றாக உள்ளது. இருப்பினும் மாரடைப்பு வரக்கூடாதெனில் உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதுவும் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை ஒரு சில உணவுகளின் மூலமே குறைக்கலாம். ரிசர்ச்சில் கூட குறிப்பிட்ட நட்ஸ்களை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் கெட்ட கொலஸ்ட்ரால் இயற்கை குறைவதாக தெரிய வந்துள்ளது. இப்போது உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க எந்த வகையான நட்ஸ்களை நாம் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். முதலில் பாதாம். நட்ஸ்களிலேயே பாதாமில் 3 அன்சாச்சுரேட் கொழுப்புகள் அதிகமாக உள்ளன. இவை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. இது தவிர இந்த நட்ஸில் ஏராளமான சத்துக்களும் உள்ளன. இந்த சத்துக்கள் இதயம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்த உதவுகின்றன. அதற்கு பாதாமை வெறுமனே சாப்பிடுவதற்கு பதிலாக 5 to 6 பாதாமை இரவு தூங்கும் போதே ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளுங்கள். இப்படி சாப்பிடுவதனால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள், விட்டமின் இ போன்றவை கிடைத்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக வால்நட்ஸ். வால்நட்ஸில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் பண்புகள் அதிகமாக உள்ளன. அதுவும் இதில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலினுள் உள்ள அலர்ஜியை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. அதற்கு 3 வால்நட்ஸை இரவிலேயே ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள வேண்டும். இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவி புரியும். அடுத்ததாக பிஸ்தா. நட்ஸ்களில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் மற்றொரு நட்ஸ் தான் பிஸ்தா. பிஸ்தாவில் பைட்டோஸ்டெரால்கள், நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் பண்புகள் அதிகமாகவே உள்ளன. அதற்கு பிஸ்தாவை இரவு தூங்கும் போது நீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள். அடுத்ததாக முந்திரி. நட்ஸுகளிலேயே பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடக்கூடிய நட்ஸ் தான் முந்திரி. இந்த முந்திரியை வெறுமனே சாப்பிடுவதற்கு பதிலாக நீரில் ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது. இதனால் அதில் உள்ள மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்புகள், தாவர வகை ஸ்டெரால்கள் போன்றவை கிடைத்து உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறையும். அதோடு இதில் மக்னீசியம் உள்ளது. இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அடுத்ததாக பிரேசில் நட்ஸ். பிரேசில் நட்ஸை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அதில் உள்ள செலினியம் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜியை குறைத்து இதய நோய்க்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த பிரேசில் நட்ஸை அப்படியே சாப்பிடுவதை விட ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை இயற்கையாகவே குறைக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.